நாங்க கலந்துரையாட உள்ள விடயம் ஸ்டடீஸ் அகாடமி காலேஜ் ஆஃப் ஹையர் ஸ்டடீஸ்னால நடத்தப்படுற சிங்கள டிப்ளோமா கோர்ஸ் பத்தின ஒரு சின்ன கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடலில் எங்களுடன் இணைந்து கொள்வதற்காக ஸ்டடீஸ் அகாடமியின் வளவாளர் மிஸ் சந்திரகுமாரி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். ஆய்வோவன் மிஸ். ஆய்வோவன். ஓகே மிஸ், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம அகாடமியில 3 வருட காலமா வந்துட்டு நாம இந்த சிங்கள பாடநெறியை வந்துட்டு வழங்கிவார். இருந்தும் இந்த பாடநிலையை வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு கலந்து கொள்றவங்களோட எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கு. இதற்கு வந்துட்டு காரணம் என்ன? உண்மையிலேயே சிங்கள மொழி அறிவு தேவையா? கட்டாயம் கற்றுக்கொள்ளணுமா? இது தொடர்பா உங்களோட கருத்து என்னன்னு சொன்னா, கட்டாயமா நாங்க படிச்சு கொள்ளதாக வேணும். மொழியை வந்து நாங்க கட்டாயம் படிச்சுக்கணும். அதே மாதிரி மொழி திறனை வளர்த்து கொள்ள போகணும். அதாவது சிங்கள மொழி நமது நாட்டை பொறுத்தவரையில பெரும்பான்மையினர் சிங்களம் தானே இருக்கிறாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதே மாதிரி நம்முடைய சூழல், நம்முடைய இந்த கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில எல்லாருமே தமிழர்கள் தான் கூட இருக்கோம். இந்த மாவட்டத்தை கடந்து நாங்க இன்னொரு மாவட்டத்துக்கு அல்லது அம்பாறையோ அல்லது வெட்டிக்குளோ தாண்டி நாங்க அங்கால போகும்போது கூடுதலாக நிறைய சிங்கள சகோதரர்களை நாங்க சந்திக்கிறோம். அதாவது உதாரணத்துக்கு பஸ்ஸா இருக்கலாம், பஸ்ல போகும்போது, அதே மாதிரி ஒரு சிற்றுண்டி சாலையில போய் உரையாடும், அதை கடந்து அங்கால ஒரு வைத்தியசாலையில போய் ஒரு டாக்டர்ஸ்மாரோடைய ஒரு நர்ஸ்மாரோடைய அப்படி தேவைகளை நம்ம பேசி கலக்கி எடுக்கிறோம். கூடுதலாக நாங்க சிங்கள சகோதரர்களோட தான் தொடர்பு கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படியான நிலைமையில நாங்க இருக்கும்போது மொழி நமக்கு கட்டாயம் அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டும். சிங்களம் வந்து நாங்க பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, இலகுவான முறையில கதைக்கலாம். அதாவது செயற்பாடுகளாக நாங்க சிங்கள மொழியை நாங்க கதைக்கும் போது மிக விரைவாக கதைக்கலாம், இலகுவான முறையில படித்தும் கொள்ளலாம். உதாரணத்துக்கு நம்ம சொன்ன விஷயங்கள், அதாவது சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னர் நம்ம நாட்டுல நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்க முன் கொடுக்க வேண்டியது வந்து காரணம் ஒருவருக்கு ஒருவர் அந்த மொழி புரிந்துணர்வு இல்லை. புரிந்துணர்வுண்டா அவங்க என்ன கதைக்கிறாங்க, நம்ம என்ன கதைக்கிறோம்ன்ற விளக்கங்கள் தெரியாததால நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்க பேஸ் பண்ண வேண்டிய கட்டங்கள் இருந்தது. அப்படியான பிரச்சனைகளால நமக்கு அந்த மொழி தெரியுமா இருந்தால், ஓரளவாக தெரியுமா இருந்தால் நாங்க கதைச்சி சரளமாக பேசி வரும்போது நம்முடைய நிறைய பிரச்சனைகளை நாங்க வந்து வெற்றி அடைந்து வரலாம். ஆகவே என்னுடைய கருத்து, கட்டாயமாக மொழியை நாங்க கற்றுக்கொள்ள வேண்டும், சகோதர மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே மிஸ், இப்ப நிறைய பேரு சிங்களம் சொன்னாலே ஒரு வகையான ஒரு பய உணர்வோட தான் காத்து போடுறாங்க. அதுவும் அவங்களுக்கு சிங்களம் வந்துட்டு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் கொஸ்டின் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா மிஸ், நாம வந்துட்டு 2 days ஒர்க் ஷாப் செஞ்சிருந்தோம். ஒன்று வந்துட்டு இங்கிலீஷுக்கு செஞ்சிருந்தோம், அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு சிங்களத்துக்கு செஞ்சிருந்தோம். நாம எல்லாருமே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணது இங்கிலீஷுக்கு தான், பட் யாருமே ரெஜிஸ்டர் பண்ண வரையில சிங்களத்துக்கு. ஏன் ரெஜிஸ்டர் பண்ண இல்லைன்னு சொல்லி கேட்கல, அம்மா சிங்களமா அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள்ட்ட வந்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த சிங்களத்தை படிச்சு நான் என்ன செய்யறேன், எனக்கு என்னத்துக்கு சிங்களம் அப்படிங்கிற மாதிரிதான் பிள்ளைகளோட மைண்ட் செட் இருந்துச்சு. அதே மாதிரி இத்தனைக்கும் நாங்க வந்துட்டு இந்த ஒர்க் ஷாப் செஞ்சது ஃபுல் ஃப்ரீயா, பேமெண்ட் செஞ்சு கோர்ஸுக்கு ஜாயின் ஆகுறதும் குறைவாகத்தான் இருக்கு. ஃப்ரீயா வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு நாம ஒர்க் ஷாப் செஞ்சாலும் அவங்க அதுல கலந்து கொள்ற வீதம் மிகவும் குறைவாக இருக்கு. சோ இது வந்துட்டு நீங்க இந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? ஆமாம் சார், இதுக்கு முதல் காரணம் வந்து நம்முடைய சூழல் குறிப்பிடலாம். என்னன்னு சொன்னா, சின்ன வயதுல இருந்து அம்மா அப்பா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு படிக்கும் போது வீட்டுல ஏதாவது சொல்லி கொடுக்கும் போது இந்த 1 2 3 அல்லது மம்மி டேடி அப்படின்ற வேர்ட்ஸை கூடுதலாக வாய்ப்பாங்க. சரியா? இங்கிலீஷ்ல வந்து அந்த பிள்ளைக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க, மம்மி டேடின்னு சொல்லுவாங்க, 1 2 3 கவுண்ட் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. சிங்களத்துல ஒரு நாளும் நான் எந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லை, எக்கன்னு சொல்லி கொடுத்தது இல்லை. அதே மாதிரி அம்மா தாத்தான்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது இப்பத்தைய காலகட்டங்கள்ல பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போனதுக்கு பிறகு அம்மா தாத்தா அப்படியான சில விஷயங்கள், அதாவது எழுத்து மூலம் இல்ல உச்சரிப்பின் மூலமாக பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறாங்க. முதலாவது அந்த ஒரு விஷயம், அது அந்த காலகட்டத்துல இல்லை. அந்த நேரத்துல பாதிக்கப்பட்டவங்க தான் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, கட்டாயம் அவங்க ஒரு தொழிலுக்கு போக வேண்டிய நேரம் அவங்களுக்கு சிங்கள அறிவு தேவைப்படுது. அது அவங்களுக்கு அந்த சிங்களத்துல அவங்க பாதிக்கப்படுறாங்க. இப்ப கவலைப்படுறாங்க, ஒன்னும் சிங்களத்துல ஒண்ணு ஏழலையே, முடியல, என்ன செய்யறதுக்கு பலவாக்குல யோசிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த ஈஸியான முறையில கற்றுக்கொள்றன்னு சொன்னா, அதாவது தற்போது உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தினால அரசாங்க ஊழியர்களுக்குள்ள ஒரு இது ஒன்று போட்டிருக்காங்க, கட்டாயம் உங்க சிங்களம் படிச்சே ஆகணும். என்னன்னு கேட்டா
இன்கிரிமெண்ட் அவங்களோட அந்த பதவி உயர்வுகள் போறேன்னு சொன்னா அவங்க அந்த கட்டாயம் அந்த கதைக்கணும். அதாவது எழுத்து மொழியில இல்லை, பேச்சு திறன்ல அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கணும். அப்படியான விஷயங்களை அவங்க அந்த குறுகிய காலத்துல நாம் படிச்சே ஆகணும். அதுக்கான முறைகள் இருக்கு, படிப்பிக்கிறதுக்கு ஈஸியான முறைகள் இருக்கு. இப்ப நாங்க அந்த இதை வச்சு என்ன செய்யறாங்க, சிங்களத்தை படிப்பிக்கணும்னு சொன்னாலும் ஆரம்பத்திலேயே எழுத்தான விஷயங்கள் எல்லாம் போட்டதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கு படிக்கிறது. இலகுவான முறையில ஒரு பாடலினூடாக அப்படி லேசான முறையில அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கும் போது அந்த பாடநெறி மிகவும் ஆசையா இருக்கு படிக்கிறது. அதாவது அந்த மொழியை நாங்க கற்றுக்கொள்ளும் போது பயப்படக்கூடாது. சிங்கள மொழி மிகவும் ஒரு இலகுவான மொழி, ஈஸியான மொழி. ஏன் சொல்லுங்க பாப்போம். தமிழ்லையும் சிங்களத்திலையும் பொதுவான சொற்கள் இருக்கு. உதாரணம், நாங்க சீனின்னு சொன்னா சிங்களத்திலையும் சீனிதான். பருப்புன்னு சொன்னா அது பருப்புன்னு சொல்றோம். கடைன்னு சொல்றோம் தானே. கடை நாங்க என்ன தமிழ்ல கடைன்னு சொல்றோம், சிங்களத்துல கடைன்னு சொல்றோம். கடலை தமிழ்லையும் கடலை, சிங்களத்திலையும் கடலை. அப்படியான நிறைய சொற்களை நாங்க எடுத்துக்கொண்டாலே சிங்களத்தை முன்னிலவாக நாங்க கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு முழு காரணம் என்னன்னா நம்முடைய சூழல். நிறைய விஷயங்களை நாங்க அவங்களோட பேசி பகிர்ந்து இயலாதனாலதான் ஒரு பய உணர்ச்சி அவங்களுக்கு. பயத்தால அவங்க அதுல இருந்து பின்னடைவாகி கொண்டு இருக்கிறாங்க. மற்றபடி நம்மளோட தாய்மொழியை போலவேதான் ஒரு கஷ்டம் இல்லை. அழகா நாங்க அதை கற்றுக்கொள்ளலாம். பட் எல்லாத்தையுமே இருக்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னு சொன்னா, நாம அந்த சிங்கள மொழியை ஈஸியா கற்றுக்கொள்ளலாமா? அதாவது இப்ப நம்ம ஒரு இங்கிலீஷ்னு சொன்னா ஓரளவுக்கு படிச்சு கொள்றோம், நம்ம யூஸ் பண்றோம் வேர்ட்ஸ். அதே மாதிரி சிங்களம் ஒரு சகோதர மொழி, நமக்கு செகண்ட் லாங்குவேஜ். அப்படி இருக்கக்குள்ள நாம இந்த சிங்களத்தை ஈஸியா படிச்சு கொள்ளலாமா? எல்லாரும் கஷ்டம் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஈஸியா உண்மையிலேயே படிச்சு கொள்ளலாமா? அது பாசிபிள் ஆகுமா? அப்படி பாசிபிள் இருந்தா அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குதா? அழகாக கற்றுக்கொள்ளலாம். நிச்சயமா ஈஸியான முறையில சிங்கள மொழியை கற்றுக்கொள்ளலாம். அவ்வளவு பெரிய கொப்பியெல்லாம் எடுத்து பெரிய நோட்ஸ் எல்லாம் எழுதி அப்படியெல்லாம் எழுதி நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. மிகவும் இலகுவான முறையில கற்பிக்கலாம். அதாவது சரளமான சொற்கள், சின்ன சின்ன சொற்கள். இப்போ வாங்கண்டா என்ன, போங்கண்டா என்ன, அப்படின்னு சின்ன சொற்கள். அதாவது நாங்க படிக்கும் போது, சொல்லி கொடுக்கும் போது, கற்பிக்கும் போது என்ன செய்யணும்னா, ஒரு மனுஷரை நாங்க இப்படி கையை வச்சுக்கிட்டு இருந்துட்டு எண்ணன்னு சொன்னா அவர் எங்க போவார்? அவருக்கு அது ஒன்றும் விளங்காது. சரியா? எண்ணன்னு சொன்னா நாங்க இப்படி காட்டுவோம். எண்ணு, என்ன, கண்ணு, ஒண்ணு. இப்படி முதல் ஒரு முறை படிக்கிறது. அதாவது கிரியாவை செயலினூடாக ஒரு கல்வி அந்த மொழியை படிக்கும் போது அவங்களுக்கு அது விளங்கிடும். மொழி கண்ணுண்டா என்னன்னு தெரியா? கண்ணுன்னு சொல்லும் போது அவங்க என்ன சாப்பிட சொல்றாங்க, இந்த கண்ணு அப்படின்னு நாங்க இருக்க சொல்லும் போது ரைட் அவங்களுக்கு விளங்குது, அங்க இருக்க சொல்றோம். நெகட்டிவ்னு எழும்புங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி அது ஒரு முறை நாங்க படிப்பிக்கிறது. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பாட்டினோட ஒரு பாடலை பாடி இந்த பாடல்ல இருந்து அவங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். விளங்கிட்டு அந்த பாடல்ல இருந்து ஒரு சின்ன சொற்கள். இப்ப உதாரணத்துக்கு அம்மா என்ன, பத் என்னன்றத, மல்லி என்னன்றது நாங்க எழுதி போட்டோம். இது வாசிச்சு பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. மல்லி என்னண்டா தம்பி வாங்க அப்படின்றது நாங்க செய்ய தேவையில்லை. ஒரு பாட்டு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டை பாடுறதுக்கு அந்த பாட்டு அவங்களுக்கு ஞாபகத்துல வரும். அதாவது நாங்க அந்த மொழியை படிக்கும் போது முதலாவது என்ன செய்யணும்னா ரசிக்கணும். ரசனை இருந்தாதான் நாங்க எதையுமே வளரும். சாப்பாடு எடுத்தோம்னா இந்த சாப்பாடு என்ன செய்வோம், நாங்க ரசிச்சு சாப்பிட்டாதான் அது நமக்கு உண்டுக்கு என்ன செய்யும், ருசியா இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் போது ஒரு பாடலினோடாகவோ ஒரு சொல்ல செய்யும் போது முதலாவது அந்த பாடத்தை அந்த மொழியை நாங்க என்ன செய்யணும், உண்மையாகவே அதாவது லவ் பண்ணணும்னே உதாரணத்தை வச்சு கொள்ளணும். சரியா? அந்த மொழிக்கு நாங்க முதலாவது அந்த ரசிக்கணும். மொழியை நாங்க ரசிச்ச முடிச்சோம்னா அது நாங்க ஒரு பாட்டை நான் எடுத்து பாடுறேன் பாருங்க. அந்த பாட்டுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு பாருங்க. சரியா? ஸ்கூல் புத்தகங்கள்ல இருக்கு இந்த பாட்டு பாருங்க. உடே கண்ணவா அம்மா கடேட்டயனவா, உடே கண்ணவா அம்மா கடேட்டயனவா, மட்டக்குடே அறம்
காடே என்னை தினவா மட்டக்கூடே அறங்காடே என்னை தினவா. இது ஒரு பாட்டு. ஒரு பாட்டை நமக்கு ரசிக்கிறதுக்கு இருக்கு, ரசிக்க முடியும் தானே ஒரு பாட்டு. இந்த பாட்டு மட்டும் இல்லை, இந்த பாட்டுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, வெச வகினவான்னு சொன்னா என்னது? மழை பெய்யுது. சரிதானே? அப்ப நாங்க அந்த பாட்டு ஞாபகத்துல இருக்கும் போது அதுல வெஸ்ன்னு சொன்னா மழை, மழையை கண்டு தெரியும் நமக்கு உடனே. வெஸ் வகினவான மழை பெய்யுதுன்றது ஒரு ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி அடுத்த விஷயத்த பாருங்க, வெச வகினவா மிதுல, முற்றத்துக்கு என்ன சொல்றோம் சிங்களத்துல நாங்க? மிதுலன்றது வருது. இது ஒரு மெத்தட். அதே மாதிரி கடைசி லைன்ல பாருங்க, நான் சொல்லி வரேன், மட்டக்குடே அறாங்கடே எண்ணெய் இத்தேனமா. எண்ணெய் இத்தனம் கண் மட்ட என்னது எனக்கும் போக தோணுது. அப்ப அந்த ஒரு சொல்ல வச்சு நிறைய அவங்க நாங்க எடுக்கலாம். எப்படி உங்களுக்கு என்னென்ன தோணுது சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்க ஒண்ணு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணும்? பாடல்னு தோணுது. அப்ப பாடல்னு தோணும், அது ஒரு வினைச்சொல். அந்த வினைச்சொல்லினூடாக என்ன சொல்லலாம்? காயனாக்கரன்னு ஹித்தேனவா, கண்ணு ஹித்தேனவா, ஐஸ்கிரீம் கண்ணு ஹித்தேனவா, சாக்லேட் கண்ணு ஹித்தேனவா. இது அதான் லேசான ஒரு முறை. இந்த பிள்ளைகளை நாங்க என்ன செய்யணும், படிப்பிக்கிற ஒரு முறை இருக்கு. அவங்களை நாங்க கவர்ந்தோம். அதுவும் அவங்களோட நாங்க என்ன செய்யணும், சேர்ந்து அவங்களோட சேர்ந்து அன்பா அவங்களோட சேர்ந்து பேசி நாங்க பழகும் போது அந்த மொழியை மிகவும் இலகுவான முறையில நாங்க அதை கற்றுக்கொள்ளலாம். இந்த வேர்டெல்லாம் நாங்க எழுதி பாடமாக்க வேண்டியது அவசியமே இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு முறைகள் இருக்கு. கேம்ஸினூடாக நிறைய விஷயங்களை நாங்க செய்து இந்த மொழியை நாங்க இலகுவான முறையில உங்களுக்கு நாங்க கற்றுக்கலாம். சொல்ல போனா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சிறிய ஒரு விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு உதாரணமா சொல்லியிருக்கேன். ஆனா சிங்கள மொழியை மிகவும் இலகுவான முறையில கற்பிக்கலாம், அவங்களும் அதை கற்பித்துக் கொள்ளலாம். அரசு நிறுவனங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், இளைஞர் யுவதிகள், முக்கியமா பல்கலைக்கழக மாணவர்கள், இவர்கள்ட்ட இந்த சிங்கள மொழித்திறன் அறிவு இல்லாததால சமூகத்துல மிகவும் பாரிய ஒரு சவால்களை அவங்க முகம் கொடுத்துட்டு வர்றாங்க. அது ஒரு மறைமுகமான சவால்களா இருந்து கொண்டு இருக்கு. இது தொடர்பா நீங்க என்ன சொல்ல வேண்டும்? ஆமா என்னன்னு சொன்னா, இது கட்டாயமான ஒரு கேள்வி. இது நாங்களும் இதுல, அதாவது இதுல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இவங்களை கதைச்சி கேட்டு மனவருத்தம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க, மனவருத்தம் அடைஞ்சிருக்காங்க. என்னன்னு சொன்னா, உதாரணத்துக்கு இப்ப அரசு நிறுவனத்துல வேலை செய்யறாங்க, அதே மாதிரி பிரைவேட் கம்பெனிகள்ல வேலை செய்யறாங்க இருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய கிழக்கு மாகாணத்துல இருந்து அல்லது வட மாகாணத்துல இருந்து தமிழ் பிரதேசங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் கூடுதலாக பல்கலைக்கழகங்களுக்கு போறாங்க. அதாவது இலங்கையில நிறைய இருக்கிற பல்கலைக்கழகங்களாக போகும்போது அங்க பலரை சந்திக்கிறாங்க. உதாரணத்துக்கு மாணவர்கள் யூனிவர்சிட்டி பிள்ளைகள் போய் நிறைய நண்பர்களை சந்திக்கிறாங்க. அது சந்திக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர் அந்த போர்டிங் கூட எல்லாரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அந்த நேரங்களில் நாம் பிள்ளைகள், அதாவது நம்மளோட ஊர் பிள்ளைகள் கூட நம்மளோட நிறைய மனவருத்தப்பட்டது ஒன்று, மிஸ் இந்த இடத்துல நாங்க இப்படி இருக்கிறோம், நம்மளுக்கு சிங்களம் கதைச்சு கொள்ள இல்லாம இருக்கு, நான் எப்படி கதைக்கிறேன், நான் எப்படி அவங்களோட பேசுறேன், எனக்கு கஷ்டமா இருக்காமா, நான் இதை விட்டு நான் போறேன், நான் என்னைய எடுங்க, இல்லாட்டி நான் வேற எங்கேயாவது மாற போறேன், அப்படி நிறைய பிள்ளைகள் தாக்கம் அடைஞ்சும் இருக்கு. அதாவது மனதுக்குள்ளேயே அவங்க நிறைய தாக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, பிரைவேட் ஸ்டாஃப், அவங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய ஆபீஸ்ல இருந்து அங்க இப்ப இங்கேயா இருந்தாலும் இங்க சிங்களீஸ், அங்க இருந்து இங்க நிறைய ஒர்க் பண்றாங்க. ஆனா ஒர்க் பண்ற இடத்துல அவங்களுக்கு தமிழ் தெரியும். சிங்களீஸ் நிறைய பேர் தமிழ் நிறைய அன்போட ஆதரவோட அவங்க நல்லா படிச்சு கொண்டிருக்காங்க. அவங்க இவங்களோட கதைப்பாங்க தமிழ்ல. ஆனா இவங்களுக்கு ஆசை இருக்கு சிங்களத்துல கதைக்கிறதுக்கு, முடியா என்னத்த கதைச்சா பிழைச்சிருமோ, சிரிப்பாங்களோ அப்படின்ற ஒரு வெக்கம் அவங்களுக்கு. காரணம் இந்த சூழல் ஒன்று. அதே மாதிரி அவங்க இப்ப இங்க இருந்து வெளி மாவட்டங்களுக்கு போகும்போது ஒரு மீட்டிங்கோட நடக்குதுன்னு வைங்களேன். மீட்டிங்ல போயிட்டு இவங்களோட திறமைகளை கூட அவங்க காட்டிக்கொள்ள இல்லாத ஒரு கட்டம் இருக்கு. அவங்களுக்கு எடுத்து இப்படி இப்படி கதைக்கணும், இந்த கேள்விக்கு இப்படி நான் கேட்கணும், இந்த கேள்விக்கான விட இப்படி சொல்ற எனக்கு ஆசையா இருக்கும். அவங்களால நிறைய டேலண்ட் இருக்கு அவங்களுக்கு சொல்றதுக்கு. ஆனால் என்னது, இந்த மொழி ஒரு தடையா இருக்கு. காரணம் அவங்களுக்கு அந்த சிங்களத்தால சரியான முறையில பேசிக்கொள்ளலாம். அந்த இடத்துல அவங்க நிறைய மனம் வருத்தப்பட்டு அவங்களோட தொழில இருந்து அவங்க அந்த இடத்துல இருந்து அதாவது பின்னடைவாகி வர வேண்டிய ஒரு கட்டமும் இருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி பிரைவேட்டும் அப்படித்தான். அதே மாதிரி அவங்களுக்கும் கூட தேவைப்பாடுகள் இருக்கு தானே. உதாரணத்துக்கு ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போகலாம், அப்படியான இடங்களுக்கெல்லாம் போகும்போது அங்க போய் சிங்களத்துல கதைச்சு கொள்ளையிலாங்க. ஒரு அவசரமா இருக்கலாம், நான் இந்த குயிக்கா போகணும், எனக்கு கொஞ்சம்
குயிக் அதை வேலையை முடிச்சுட்டாங்க போய் கேட்கறதுக்கு அவங்களுக்கு தோணுது. ஆனா போயிட்டு அங்க அதை கேளா காரணம் மொழி. அப்படியான விஷயங்கள் எல்லாம் அவங்க பின்னடைய வரும்போது அதே மாதிரி இளைஞர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இலங்கையில நிறைய என்ன நடக்குது, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்குது, நிறைய சமாஜ சேவைகள் இருக்குது. அப்படியான இடங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு போய் அதுல பங்கு பெற ஆசையா இருக்கும். ஆனா காரணம் மொழி தெரியாததுல ஒரு அவங்க பின்னடைவாயிருந்து வரணும். இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்க என்ன செய்யணும்னா மொழியை கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளத்தான் அதுல அவங்க வெற்றி அடையலாம் என்றதும் ஒரு கருத்து. மிஸ், எனக்கு ஒரு டவுட். இப்ப நிறைய பேர் வந்துட்டு சிங்கிள் கோர்ஸ் வந்துட்டு 1 month கோர்ஸ், 2 months கோர்ஸ் அப்படி வந்துட்டு நடந்து கொண்டு இருக்கு. இந்த கோர்ஸ்ல ஜாயின் ஆகி அவங்களுக்கு வந்துட்டு சிங்கள ஒரு அறிவை எடுத்துக் கொள்ளலாம். ஆனா அவங்களுக்கு அதை தொடர்ந்து அவங்களோட அந்த மொழித்திறனை விருத்தி செய்து கொள்ள ஏழுமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அப்படி அவங்க அந்த மொழித்திறனை விருத்தி செய்து கொள்றதா இருந்தா ஏதாவது அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குதா? அப்படி விருத்தி செய்து கொள்ளலாமா? என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க சிங்கள மொழியை படிப்பிக்கிறோம் தானே, படிப்பிச்சு அவங்களுக்கு ஒரு கொடுத்ததுக்கு பிறகு அவங்க அதை அப்படி ஸ்டாப் பண்ணக்கூடாது. நிச்சயமா அவங்க அதை என்ன செய்யணும்னா தொடர்ச்சியாக கொண்டு போகணும். அதுக்கு நிறைய முறைகள் இருக்கு, பல வழிகள் இருக்கு. என்ன சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு பாட்டை ரசிக்கிறாங்க. உங்களுக்கு நான் சொல்லி காட்டினா போல முதல் இதுல ஒரு பாட்டை அவங்க ரசிக்கலாம். ரசிக்கிற திறமை எல்லாருக்கும் இருக்குதானே. அவங்க ஒரு பாட்டை ரசிக்கிறாங்க, அந்த பாட்டை ரசிச்சு அந்த பாட்டுல இருந்து கூட நிறைய விஷயங்கள் அவங்க எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு இப்ப நிறைய சிங்கிள் டெல் நாட்டியங்கள் இருக்கு, டெல் நாட்டியம், டிராமா அப்படியான விஷயங்களை பார்க்கலாம். அதுல இருந்து பார்த்து அதுல இருந்து சின்ன சின்ன விஷயங்களை எடுக்கலாம். அதே மாதிரி உதாரணத்துக்கு நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நான் சொன்னேன், சிங்களத்துக்கும் தமிழுக்கும் நிறைய பொதுவான சொற்கள் இருக்கு. அப்படியான சொற்கள் எல்லாம் வச்சு அவங்க என்ன செய்யணும்னா அதை அதாவது தொடர்ச்சியா நண்பர்களோட, அதாவது வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அது தவிர்த்து மற்ற நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப எல்லாமே நிறைய எல்லாருக்குமே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படி நிறைய இன்ஸ்டாகிராம் அதுல எல்லாத்தையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்படியான அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட அவங்களால முடிஞ்ச மாதிரி அவங்க என்ன செய்யணும்னா கதைக்கணும். பிள்ளையா இருந்தா பிள்ளை அப்படின்னா நம்ம யோசிக்க தேவையில்லை. அதுல பிள்ளைகள் இருந்தா நம்ம அவங்ககிட்ட இருந்து கேட்கலாம், இதுக்கு என்ன சொல்ற, இதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற சர்ச் பண்ணி கூட நிறைய விஷயங்களை நாம கற்றுக்கொள்ளலாம். அப்படியான விஷயங்கள் அதே மாதிரி சின்ன சின்ன வாசிக்க தெரிஞ்சவங்களா அந்த சின்ன சின்ன புக்குகள் எடுத்து வாசிக்கலாம், சின்ன சின்ன சொற்கள் எடுத்து வாசிச்சு இந்த கருத்துக்கள் எடுக்கலாம். ஆனால் அது தொடர்ச்சியாக அவங்க என்ன செய்யணும், அது அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணிட்டு போனா தான் அதுல அவங்க ஒரு வெற்றி அடையலாம். அரவாசி ஸ்டாப் பண்ணலாம் இல்லை. அந்த மொழியை அவங்க என்ன செய்யணும், நான் ஆரம்பத்துல சொன்ன போல அந்த மொழியை அவங்க என்ன செய்யணும், அதாவது மொழியை அவங்க என்ன அன்பு செய்யணும், ரசிக்கணும். அந்த மொழியை ரசிச்சு அந்த மொழிக்கு ஒரு அன்பு கொடுத்து அந்த மொழியை லவ் பண்ணாதான், உதாரணத்துக்கு அப்படியே சொல்லுவாங்க, லவ் பண்ணாதான் அந்த மொழியை அவங்க சரியான முறையில கற்றுக்கொண்டு தொடர்ச்சியா கொண்டுட்டு போகலாம். நம்மட அகாடமியில பொதுவா சிங்கள கோர்ஸுக்கு ஜாயின் ஆக வரவங்க நிறைய பேருக்கு இருக்கிற பொதுவான ஒரு கொஸ்டின் தான், நீங்க இந்த சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவீங்கல்ல அந்த கோர்ஸுக்கு, வெளியிடான சர்டிபிகேட்டா? இந்த கொஸ்டின்ஸ் தான் நிறைய பேருக்கு இருக்குது. எஸ், நாங்க வந்துட்டு சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் தான். ஆனாலும் உங்களுக்கு ஒரு மொழித்திறன் அப்படின்னு சொல்லி வரப்போகுல இந்த சர்டிபிகேட் உண்மையா சர்டிபிகேட்ல தேவைப்பாடு இருக்குதா? உங்களுக்கு ஒரு மொழித்திறன் இருக்குமானால் இந்த சர்டிபிகேட் வந்துட்டு தேவையா? உண்மையிலேயே இது தொடர்பா நீங்க எப்படி நோக்குறீங்க மிஸ்? நல்ல ஒரு கேள்வி மிஸ். என்னன்னு சொன்னா, இப்போ வந்து சர்டிபிகேட் வந்து ஓகே, சர்டிபிகேட் வந்து எந்த ஒரு நிறுவனத்தை கொடுத்தாலும் அது வழிவிட்டதா இருக்கும், அழகா இருக்கும், மினுமினுப்பா இருக்கும். ஓகே, அதை எடுத்துட்டு நாங்க ஃபைன்ல கொண்டு எடுத்துட்டு போய் நாங்க ஒரு நேர்முக பரீட்சைக்கு நாங்க போறோம் தான். உதாரணத்துக்கு அதுதான் முக்கியமா தான் ஃபர்ஸ்ட் அங்க தான். இப்ப நாங்க டாக்டர் ஆகிறோம் என்னவாகிறாலும் முதலாவது நாங்க ஒரு நேர்முக பரீட்சையை தான் முதலாவது நாங்க ஃபேஸ் பண்ண போறோம். அந்த இடத்துல நாங்க போகும்போது சர்டிபிகேட்லாம் அழகாக கொண்டுட்டு போய் நாங்க என்ன செய்யறோம், அவங்கள்ட்ட அந்த சர்டிபிகேட்டுகளை கொடுக்குறோம். கொடுத்த உடனே அவங்க என்ன செய்வாங்க, சர்டிபிகேட் எல்லாம் பார்ப்பாங்க, அவங்க படிச்சிருக்கிறாங்க, நல்ல சிங்களம் தெரியும் போல அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. உதாரணத்துக்கு உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்க, உங்களை பத்தி ஒரு 5 வாக்கியம் சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வாரீங்க, எந்த மாவட்டத்துல இருந்து வாரீங்கன்னு சிங்களத்துல ஒரு 4 கேள்வியை கேட்டா அந்த இடத்துல நமக்கு அது சரியான ஆன்சரை கொடுக்கலன்னு சொன்னா அந்த சர்டிபிகேட் அந்த இடத்துல வேல்யூ இருக்காது. சரியா? கேட்பாங்க, உதாரணத்துக்கு கேட்பாங்க, நம்ம உட்காந்து ගමකෝයද කොහේ ඉඳලද එන්නේ ඔයාගේ නම මොකක්දன்றதுக்கும் ඔයාගේ சம்பூர்ண නම මොකක්දன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படியான விஷயங்களை நம்ம சரியான முறையில கற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி කොයි පළාතද මොන පළාතේ ඉඳලද එන්නේ ඔයා කොහොමද ආවේ කායිකද ආවේ அப்படியான விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் கேட்பாங்க. அப்ப நாங்க ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் சிங்களத்துல கதைச்சு பேசிட்டோம்னு சொன்னா அப்ப அந்த சர்டிபிகேட் அந்த இடத்துல வெளிவா இருக்கும். ஆராய்டு ஓகே,
ஆனா ஒன்று நான் சொல்றேன் என்னன்னா, சர்டிபிகேட்ன்றது வந்து ஒரு ஞாபக சின்னம் மட்டும்தான். இப்ப நீங்க பிறந்திருந்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் பிறந்திருக்கேன், நீங்க பிறந்திருக்கீங்க, நமக்கு என்னது ஒரு ஞாபக சின்னம் என்னது, நான் இந்த டேட்ல பிறந்தேன்றதுக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் நமக்கு தராங்க. சரிதானே? அந்த பர்த் சர்டிபிகேட் எடுத்துக்கொண்டு நாங்க எல்லா இடத்துக்கும் போக மாட்டோம். நான் பிறந்த ஆண்டு இதுதான், நான் பிறந்த மாதம் இதுதான் சொல்லி அதை நாங்க காட்ட மாட்டோம். சரிதானே? உதாரணத்துக்கு தேசிய அடையாள அட்டை இருக்கு. இப்ப தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கேட்காங்கன்றது இந்த நேரம் நம்ம பாக்கெட்ல இருந்து இந்த தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை நாங்க எடுத்து பார்த்து சொல்றது ஒரு நல்ல இல்லை. அதே மாதிரி ஒரு வைத்தியசாலைக்கு போறோம். இந்த வைத்தியசாலையில போயிட்டு நம்ம மருந்து எடுக்கும் போது டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த சர்டிபிகேட்டை காட்டி மருந்து எடுக்கவும் மாட்டோம். கேட்கிற கேள்வி சர்டிபிகேட்டை பார்த்து கேட்கறதுக்கு அங்க ஒன்றும் இல்லை. நீங்க இந்த டேட்ல இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இவ்வளவு முடிச்சிருக்கீங்கன்னு மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. சர்டிபிகேட்ல எந்த விதமான ஒரு கேள்வியுமே அங்க இருக்காது. ஆகவே நாங்க என்ன செய்யணும்னா, அந்த மொழித்திறனை சரியான முறையில படிச்சு வளர்த்து கொண்டா மட்டும்தான் நாங்க அந்த இடத்துல அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணலாம், கடைக்கு போய் சாமான் வாங்குறதா இருக்கலாம், ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்கிற முறையா இருக்கலாம். அதே மாதிரி நிறைய ஒரு உதாரணத்துக்கு டிராபிக் பெரிய முக்கியமான இப்பத்திய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்க விஷயம் டிராபிக் கிட்ட மாற்றுறது. டிராபிக் கிட்ட மாட்டினாலும் கூட நாங்க அந்த இடத்துல அவர்கிட்ட கதைச்சு அந்த இடத்துல இருந்து பேச ஆரம்பிச்சோம். சர்டிபிகேட் கொண்டுட்டு போக மாட்டோம். நாங்க அந்த சர்டிபிகேட் போராட்டம் கொண்டு போக மாட்டோம். ஒரு இன்டர்வியூக்கு தான் நாங்க சர்டிபிகேட்டை கொண்டு போவோம். மருந்து எடுக்க சர்டிபிகேட் கொண்டு போக மாட்டோம். ஒரு மார்க்கெட்டுக்கு போன சர்டிபிகேட் எடுத்துட்டு போக மாட்டோம். இதுக்கெல்லாம் முக்கியமாக என்ன தேவைப்படுது, சர்டிபிகேட்டா அல்லது நம்முடைய பேச்சு திறனா? ஆகவே அப்ப சர்டிபிகேட் வந்து ஒரு ஞாபக சின்னம் மட்டும்தான். அது இருக்கும் ஃபைல்ல. ஆனால் மொழியே சரியான முறையில நாங்க கற்றுக்கொண்டு அதை பேசும் திறனை நாங்க வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு கருத்து. நான் உங்கள்கிட்ட பர்சனலா கேட்கிறேன். பட் இப்ப நான் கேட்கிறேன், நீங்க உங்களோட வேகம் வந்து தமிழ், ஆனாலும் நீங்க சிங்களம் வந்து அழகான முறையில பேசுறீங்க, நல்ல முறையில படிக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு இது வந்துட்டு சாத்தியமாயிடுச்சு? அதே மாதிரி இந்த சிங்கள மொழி நீங்க கற்றுக்கொள்றதுக்கு என்னென்ன உத்திகளை பயன்படுத்துறீங்க? ஓகே அக்கா, என்னன்னா இது என்னுடைய ஸ்டோரி மாதிரி இருக்கு. நீங்க கேள்வி இது என்னன்னு சொன்னா, நான் வந்து பிறந்த இடம் கொழும்பு, வளர்ந்த இடம் கொழும்பு, இருந்த சூழலும் வந்து சிங்கள சூழல். அதாவது சிங்கள சூழல்னு சொல்ல இயலாது, அவங்க எல்லாம் கலந்துதான். முஸ்லிம்ஸ், சிங்களீஸ், கிறிஸ்டியன்ஸ், இந்துஸ் எல்லாம் மிக்சிங் கலந்து தான் இருப்போம். ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் 3 வயதுல இருந்தே சிங்களம் கதைப்பேன். 3 வயதுல இருந்தே சிங்களம் கதைப்பேன். காரணம், எங்களோட வீட்டுல எல்லாருக்குமே முடியும். அம்மா, அப்பா, அண்ணா எல்லாருக்குமே, எல்லாருமே கதைப்போம். அதே மாதிரி பக்கத்து வீட்டுகள் இருக்கிறாங்கள எல்லாரும் சிங்களம் தான் கூட கதைக்கிறேன். அதையும் தாண்டி நான் பாடசாலைக்கு போகும்போது அங்கேயும் பாடசாலையிலையும் கூட கூடுதலாக அந்த நேரத்தில் மிகவும் கட்டாயமா இருந்தது சிங்களம் படிக்கணும். சிங்களம் ஒரு பாடம், கட்டாயம் படிச்சே ஆகணும். பிறகுதான் அது கொஞ்சம் அந்த இதா போனது. ஆனால் அந்த நேரத்தில் சிங்களம் படிப்போம். சிங்களம் படிக்கும் போது நான் ஸ்கூல்ல கூட மார்க்ஸ் எடுக்கிறது சிங்கள பாடத்துல தான். அதாவது எனக்கு சிங்களம் என்று சொன்னா சின்ன வயசுல இருந்து அவ்வளோ ஒரு ஆர்வம். பிறகு நான் OLE அந்த பாடம் படிச்சு பாஸ் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு ரயில்வே போகணும். மிகவும் பிறகு எனக்கு அந்த சிங்கள பாடத்துல இன்னும் நிறைய ஆர்வம் வந்தது. எனக்கு அதுல இன்னும் நிறைய விஷயங்களை படிச்சு கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். இதுக்கு பிறகு நான் யூனிவர்சிட்டி கலனி யூனிவர்சிட்டியோட ஜாயின் ஆகி அதுல வந்து டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு, டிப்ளோமா அப்படின்ற ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்டமான கோர்ஸ்களை நான் சிங்களத்துக்குள்ளாக செய்துட்டு வந்தேன். அதே மாதிரி அந்த படிக்கிற முறைகள் இருக்கு. நீங்கள் ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னாலும் சிங்களம் படிப்பிக்கிற முறைகள் இருக்கு. சின்ன நான் எப்படி படிப்பிக்கிறேன், அந்த பெரியாக்களுக்கு இப்படி படிப்பிக்கிறேன், சின்னவர்களுக்கு அதாவது அந்த மொழி வளர்ச்சி இல்ல அந்த கதைக்கிறதுக்கே கஷ்டமான ஆக்களை நாங்க எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்ற அந்த திறன்களை நாங்க நிறைய விஷயங்கள் தேடி கற்றுக்கொண்டோம். அதே மாதிரி இருக்கிற நண்பர்களோட, அங்க இருக்கிற நண்பர்களோட கதைச்சி பேசிதான் இந்த சிங்கள மொழியை நான் நிறைய கற்றுக்கொண்டு பாடலை ரசிக்கிற, டிராமா பார்க்கிற, படம் பார்க்கிற, நிறைய விஷயங்களை பார்த்து, பேப்பர் வாசிக்கிற, ஸ்டோரி புக், அப்படி நிறைய விஷயங்களை பார்த்து எனக்கு இந்த சிங்கள மொழியில நிறைய ஆர்வம் வந்து அது நான் என் மொழி தாய்மொழி தமிழ். அதை விட நான் தாண்டி ரொம்ப ருசித்து படித்த ஒரு பாடம் சிங்கள மொழி. அதை நான் இன்னும் கற்றுக்கொண்டுதான் வரேன்னா, இன்னும் அதை படிக்கணும், இன்னும் அதுல வந்து நிறைய விஷயங்கள் எடுக்கணும், அதை எடுத்து மற்றவங்களுக்கு படிப்பிக்கணும், கற்றுக் கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. மிகவும் சிறந்த முறையில் எமது கேள்விகளுக்கு பலனளித்த எமது கல்லூரியின் வளவாளர் சந்திரகுமாரி அவர்களுக்கு நன்றி.
இந்த நேர்காணலில் சிங்கள மொழியின் முக்கியத்துவம், அதே போன்று சிங்கள மொழியை கற்பதனால் கிடைக்கின்ற நன்மைகள், அதே போல் சிங்கள மொழியை எவ்வாறு இலகுவாக கற்றுக்கொள்ளலாம் என்ற பல்வேறுபட்ட விடயங்களை மிஸ் சந்திரகுமாரி மிகவும் சிறப்பாக தெளிவுபடுத்தினார்கள். சோ தொடர்ந்தும் எமது ஸ்டடீஸ் அகாடமி ஊடாக சிங்களம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருப்பேன். சிங்கள பாடநெறி தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள கீழுள்ள இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள்.